வேலையில் எம் தலைவா உம் கரம் தானே எம்மை கரை சேர்க்கும். எலோ மழையோ தினம் வருமோ இனி இருக்க விடும் மழையோ தினம் வருமோ ஒளி இருக்க நாளுமே எம்மை காத்திடும் உந்தன் அருள்தரம் தேடி உன் ஆலய வீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் உன் அருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். அருள்தரம் தேடி உன் ஆலய வீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் உன் அருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Velankani, who are watching the same. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்றைய திருத்தலத்திலே ஒன்று கூடி ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை திருப்பலியின் வழியாக பெற காத்திருக்கின்ற நம் அனைவருக்கும் ஆண்டவரின் இந்த கல்வாரி பலியின் வழியாக இறை ஆசீர் நிரம்ப கிடைக்க வேண்டுவோம். எசாயா புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், ஆண்டவரை காணும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவரை தேடுங்கள், அவர் அண்மையில் இருக்கும்போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள் என்று இறை வார்த்தைக்கேற்ப அன்னையினுடைய திருத்தலத்தில் வந்து ஜெபித்து அன்னையின் வழியாக ஆண்டவருடைய ஆசீரை வேண்டி நிற்கின்ற நம் அனைவருக்கும் நாம் கேட்கிற வரங்களை அந்த தாயின் வழியாக இறைவன் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் கூடியிருக்கின்ற நம் அனைவருக்கும், மேலும் தொலைக்காட்சி இணையதளம் வழியாக பங்கேற்கின்ற அனைவருக்கும் இறை ஆசீர் நிறைவு கிடைக்க வேண்டும் என்று நாம் ஜெபித்து இறையருளை வேண்டுவோம். திருப்பலியை நாம் தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நமது குற்றம் குறைகளை ஏற்றுக்கொண்டு மனமிருந்து இறைவனின் மன்னிப்பை மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் உளம் கனிந்து அடியார்களாகிய எங்களின் அருட்கொடைகளை பெருக செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றியிருந்து கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவார்த்தைகள் 14 முதல் 15 மற்றும் 18 முதல் 20 முடிய. ஆண்டவரே, உமது உரிமை சொத்தாயிருக்கும் மந்தையாகிய உம்முடைய மக்களை உமது கோலினால் மேய்த்தருளும். அவர்கள் கர்மேலின் நடுவே காட்டில் தனித்து வாழ்கின்றார்களே. முற்காலத்தில் நடந்தது போல அவர்கள் பாசானிலும் கிளையாதிலும் மேயட்டும். எகிப்து நாட்டிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்த நாளில் நடந்தது போல நான் அவர்களுக்கு வியத்தகு செயல்களை காண்பிப்பேன். உமக்கு நிகரான இறைவன் யார்? எஞ்சி இருப்போரின் குற்றத்தை பொறுத்து நீர் உமது உரிமை சொத்தில் எஞ்சி இருப்போரின் தீச்செயலை மன்னிக்கின்றீர். உமக்கு நிகரானவர் யார்? அவர் தம் சினத்தில் என்றென்றும் நிலைத்திரார். ஏனெனில் அவர் பேரன்பு கூர்வதில் விருப்பமுடையவர். அவர் நம் மீது இரக்கம் காட்டுவார். நம் தீச்செயல்களை மிதித்து போடுவார். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார். பண்டைய நாளில் எங்கள் மூதாதையருக்கு நீர் ஆணையிட்டு கூறியது போல யாக்கோப்புக்கு வாக்கு பிறழாமையையும் ஆபிரகாமுக்கு பேரன்பையையும் காட்டியருள்வீர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 85 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே, உமது நாட்டின் மீது அருள் கூர்ந்தி யாக்கோப்பினரை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தீ. உமது மக்களின் குற்றத்தை மன்னித்தீ. அவர்களின் பாவங்கள் அனைத்தையும் மறைத்துவிட்டீ. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். எம் மீட்பராம் கடவுளே, எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தருளும். எங்கள் மீது உமக்குள்ள சினத்தை அகற்றிக் கொள்ளும். என்றென்றுமா எங்கள் மேல் நீர் சினம் கொள்வி. தலைமுறை தோறுமா உமது கோபம் நீடிக்கும். ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே, உமது பேரன்பை
எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவர் கூறுகிறார், என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவரிடம் கூடிக் கொள்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 12 இறைவாக்கியங்கள் 46 முதல் 50 முடிய. அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசிக் கொண்டிருந்த போது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து அவருடன் பேச வேண்டுமென்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். ஒருவர் இயேசுவை நோக்கி, அதோ உம் தாயும் சகோதரர்களும் உம்மோடு பேச வேண்டுமென்று வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றார். அவர் இதை தம்மிடம் கூறியவரை பார்த்து, என் தாய் யார், என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார். பின் தம் சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே, விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ரெண்டாயிரத்தி 18ஆம் ஆண்டு செப்டம்பர் 28ஆம் நாள் இந்தோனேசிய நாட்டில் பாலி தீவில் மற்றும் அதன் சுற்றியுள்ள தீவுகளில் ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டு சுனாமி பேரலை ஏற்பட்டு அதில் ஏறக்குறைய 400க்கும் மேற்பட்டோர் பரிதாபமாக உயிரிழந்தார்கள் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். அந்த நாளில் நிலநடுக்கம் ஏற்பட்டு சுனாமி பேரலையால் உருகுலைந்து போன பாலி தீவின் விமான தளத்திலிருந்து கடைசியாக சென்ற விமானத்தின் விமானி அவருக்கு என்ன நடந்தது என்பதை அவரே சொன்னதாக செய்தித்தாள்களிலும் ஊடகங்களிலும் வந்தது. அவர் சொல்லுகிறார், அவருடைய பெயர் மட்டெல்லா என்ற ஒரு கிறிஸ்தவர். ஒரு முறையும் அவர் ஜெபித்துவிட்டு தான் தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பிப்பார். அவர் சொல்லுகிறார், அன்று நான் சற்று தளர்வாக இருந்தேன். ஆகவே ஆலயத்திற்கு சென்று ஜெபித்துவிட்டு நான் என்னுடைய பணியை செய்ய விமானத்தை இயக்குவதற்கு போனேன். விமானம் நான் ஓட்டி கொண்டிருந்த போதே ஜெபித்து கொண்டு தான் சென்றேன்.
கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டு சென்றேன். குறிப்பாக திருப்பாடல் 23 நான் நினைத்து அந்த வார்த்தைகளை இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் தீமையான எதற்கும் நான் அஞ்சேன் என்ற அந்த வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே நான் சென்று பாலித்தீவிலே தரையிறங்கி அந்த இடத்திலிருந்து மீண்டும் நான் ஜகார்த்தா நகருக்கு செல்ல வேண்டும். பாலித்தீவிலே எனக்கு 20 நிமிடங்கள் இடைவெளி உண்டு. நான் இறங்கிய பிற்பாடு என்னுடைய உள்ளுணர்வு ஏதோ ஒன்று எனக்கு சொன்னதாக நான் உணர்ந்தேன். யாருடைய குரலையோ நான் கேட்டதாக நான் உணர்ந்தேன். ஆகவே ஒரு 10 நிமிடங்களுக்குள்ளாகவே மீண்டும் அந்த விமானத்தை இயக்க முடிவு செய்தேன். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 20 நிமிடங்கள். ஆனால் 10 நிமிடத்திற்கு முன்பாகவே அதை இயக்க நினைத்து அதற்காக நான் தயாரானேன். நான் என்னுடைய இருக்கையிலிருந்து இறங்கி கூட செல்லவில்லை. தயாராகி கொடுக்கப்பட்ட நேரத்திற்கு ஏறக்குறைய 3 நிமிடங்களுக்கு முன்பாகவே அந்த விமான தளத்திலிருந்து வானத்திலே பறந்து 2 நிமிடங்கள் கழித்து என்ன நடக்கிறது என்பதை வரலாறு சொல்லுகிறது. அந்த விமானமானது பறந்த 2வது நிமிடத்திலேயே அந்த பாலித்தீவிலே ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டு அதன் காரணமாக சுனாமி பேரலைகள் வந்து அந்த விமான நிலையத்தையே உருகுலைய செய்தது. தன்னோடு தொடர்பில் இருந்த அந்த விமான நிலைய அதிகாரியும் தொடர்பு துண்டிக்கப்பட்டு பிறகு அதே சுனாமியால் நிலநடுக்கத்தால் அவர் இறந்து போனார் என்று அவர் அறிந்து கொண்டார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவர் கொடுக்கப்பட்ட நேரத்திற்கு முன்பாக அன்று விமானத்தை இயக்கவில்லை என்று சொன்னால் அவரும் அவரோடு இருந்தவர்களும் அந்த சுனாமியால் நிச்சயமாக இறந்து போயிருப்பார்கள். அன்புக்குரியவர்களே, இத்தகைய அனுபவங்கள் வாழ்க்கையிலே நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கும். இந்த ஆபத்திலிருந்து என்னை காப்பாற்றியவர் கடவுள்தான். இதை எனக்கு செய்தது கடவுளுடைய கரங்கள்தான். இந்த நேரத்தில் இப்படி நடக்க வேண்டும் என்று எனக்கு சொல்லிக் கொடுத்தது கடவுளுடைய குரல்தான். என்னுடைய குடும்பத்திலே இப்படிப்பட்ட ஒரு நிலை மாறியதற்கு காரணம் கடவுள்தான். என்னை பேராபத்திலிருந்து காப்பாற்றியது அந்த நொடிப்பொழுதிலே நான் தப்பி பிழைத்தது கடவுளுடைய கரம்தான் என்று நம் ஒவ்வொருவருமே ஒவ்வொரு அனுபவத்தை நம்முடைய உணர்வை வாழ்விலே சொல்லலாம். எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கும், உணர்வு இருக்கும். அந்த உணர்வு தான் இறைவனுடைய திருவுளம் என்பது, இறைவனுடைய திட்டம் என்பது. இந்த நேரத்தில் இப்படி நடக்கும் என்று எல்லாரும் எதிர்பார்க்கிற போது கடவுளுடைய திட்டம் நிறைவேறுவது தான் கடவுள் நம்மேல் வைத்திருக்கிற அந்த அன்பினுடைய அடையாளமாக இருக்கிறது, பேரன்பின் அடையாளமாக இருக்கிறது. இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்கிறோம். இயேசு இறையாட்சியை பற்றி அறிவித்து கொண்டிருந்த போது இயேசுனுடைய தாயும் சீடர்களும் வந்து இயேசுவை பார்ப்பதற்காக நின்று கொண்டிருக்கிறார்கள். அதை இயேசுவிடம் வந்து சொல்லுகிற போது இயேசு சீடர்களை சுட்டி காட்டி, யார் என் தாய், யார் என் சகோதரர்கள், விண்ணகத்தில் உள்ள என் தந்தையினுடைய திருவுளத்தை ஏற்று நடப்பவர்களே என் தாயும் சகோதரர்களும் ஆவார் என்று சொல்கிறார். தன்னுடைய தாய் அங்கே நின்று கொண்டிருக்கிறார். அவரை எப்படி அடையாளப்படுத்தலாம், என்ன சொல்லி அடையாளப்படுத்தலாம் என்று இயேசு யோசிக்கிற போது ஒரு சரியான வார்த்தைகளை சொல்லி தன்னுடைய தாயை அவர் அடையாளப்படுத்துகின்றார். இங்கே நின்று கொண்டிருக்கிற என்னுடைய தாய் யார் தெரியுமா? அவர்தான் கடவுளுடைய திருவுளத்தை, கடவுளுடைய இறை திட்டத்தை என்றுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய தாய். அவர்தான் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கடவுள் தனக்கு கொடுப்பதை இறை திட்டமாக ஏற்றுக்கொண்டவர் என்பதை
தன்னுடைய வார்த்தைகளாலேயே சொல்லி அவர்படி நடப்பதே உண்மையான சீடருடைய பண்பு என்பதை அந்த சீடர்களுக்கு தன்னுடைய தாயை சுட்டிக்காட்டி அவர் சொல்கின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னை மரியா ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய உடலில் சுமந்ததால் பெற்ற சொந்தங்களை விட, உறவுகளை விட, இயேசுவை தன்னுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டதால் அவர் பெற்ற சொந்தங்கள், உறவுகள் 1000 மடங்கு மேல். அப்படித்தான் நாம் ஒவ்வொருவரும் இயேசுவுக்கு சொந்தக்காரர்களாகிறோம். இறைவனுடைய திருவுளத்தை ஏற்றுக்கொள்பவர்கள், இறை திட்டத்தை ஏற்றுக்கொள்பவர்கள்தான் இயேசுவுக்கு சொந்தமானவர்கள். புனித அகஸ்தினார் அன்னை மரியாவை பற்றி சொல்லுகிற போது இவ்வாறு சொல்லுவார். அன்னை மரியா தன்னுடைய உடலில் இயேசுவை சுமப்பதற்கு முன்பாகவே ஆண்டவர் இயேசுவை, இயேசுனுடைய வார்த்தையை, கடவுளுடைய திட்டங்களை, கடவுளுடைய திருவுளத்தை தன்னுடைய உள்ளத்தில் அவர் சுமந்தார் என்று சொல்லுவார். அப்படி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இறைவனுடைய திட்டத்தை ஏற்றுக்கொண்டு நடந்ததால் தான் அந்த இறைவனுடைய மகனையே, இயேசுவையே தன்னுடைய உடலில் சுமக்கும் அளவுக்கு அவர் பேறு பெற்றார் என்று அவர் சொல்லுகிறார். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாழ்வும் வாழ்வின் குடைகளும், வாழ்விலே இந்த இன்பமும் துன்பமும் மகிழ்ச்சியும் இன்னல்களும் இடையூறுகளும் தடைகளும் சவால்களும் தாங்கிய ஒன்றாகவே நமக்கு கொடுக்கப்படுகிறது. இன்னல்களும் சவால்களும் இல்லை என்று சொன்னால் வாழ்விலே இந்த சுவராசியமே இருக்காது. இந்த பிரபஞ்சமே அதன் நிறைகளோடும் குறைகளோடும் அழகாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். என்ன நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயம் என்று சொன்னால், இந்த உலகத்தை படைத்த கடவுள் அதை நம்மிடம் கொடுத்து நம்மோடு என்றும் கூடவே அவர் இருக்கிறார் என்பதுதான். ஆகவே தான் ஆண்டவர் அஞ்சாதீர்கள், நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். புயற்காற்றில் இயேசுவோடு படகிலே சென்றபோது, அது அலைக்கழிக்கப்படும் போது, ஆண்டவரே நாங்கள் சாகப் போகிறோமே என்று சீடர்கள் சொன்ன பொழுது அவர்கள் காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டு, அஞ்சாதீர்கள், நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த இயேசுனுடைய உடனிருப்பு, அந்த இயேசுனுடைய தொடர்ந்த பிரசன்னம்தான் நாம் வாழ்விலே சந்திக்கின்ற இன்னல்களையும் இடையூறுகளையும் தாண்டி இறைவனுடைய திட்டத்தை, இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு இறைவன் நமக்கு சக்தியை கொடுக்கின்றார். இறைவன் நமக்கு ஆற்றலை நமக்கு தருகின்றார். அந்த ஆற்றலையும் சக்தியையும் ஒவ்வொரு முறையும் இறைவன் நமக்கு தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், வாழ்வில் பல்வேறு நிலைகளில் நாம் சந்திக்கின்ற சூழ்நிலைகளில் இறைவனுடைய திருவுளத்தை ஏற்றுக்கொண்டு, இறை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட அன்னை மரியாவை போல நாமும் ஏற்றுக்கொள்கிற போது இறைவன் காட்டுகின்ற மகிமை, இறைவன் காட்டுகின்ற அதிசயங்கள், ஆண்டவர் காட்டுகின்ற அற்புதங்களை நாமும் பெற்றுக்கொள்ளலாம். அதையே இங்கு வருகின்ற அநேக பக்தர்கள் நமக்கு எடுத்து காட்டுகிறார்கள். வாழ்விலே அவர்களுக்கு நடந்தவற்றை சொல்லி அன்னை மரியாளின் வழியாக கடவுளுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவருடைய அதிசயத்தையும் அற்புதத்தையும் பெற்றுக்கொள்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அந்த நம்பிக்கையிலே நாம் வளர்ந்து இறை ஆசிரை அன்னையின் வழியாக திருப்பலியிலே தொடர்ந்து வேண்டுவோம். இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் தொடர்ந்து ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். தந்தாலும் என்றும் தந்தாலும் உமக்கு உகந்தது ஆகுமோ? என்னை தந்தாலே என்றும் தந்தாலே உமக்கு உரியது ஆகுமே. என்னை தந்தாலும் என்றும் தந்தாலும்
அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து என் பணியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகள் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெற செய்தீரே. ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியதைப் போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறைப்பற்றுள்ள அடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கும் பயன்பட செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் ஆழ்மை இல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர், வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம்.
உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாட்டு பருவாளர்கள் பேரவர் திரு எல் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்கள் அனைவரையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய குற்றம் குறைகளை எல்லாம் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப எங்கள் அனைவருக்கும் அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். தன் வாழ்வில் எப்பொழுதும் தந்தையின் திருவுளத்தை ஏற்று அதன் உச்சமாக நமக்காக கல்வாரியில் தமது உயிரை கொடுத்தவர். இவருடைய இந்த அன்பின் திருவிருந்துக்கு அழைக்க பெறுகின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உணவின் வடிவில் வருவாய், வாடும் உள்ளம் என்னை தேற்றவா, வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா. உயிரின் உயிரை இறைவா, உணவின் வடிவில் வருவாய், வாடும் உள்ளம் என்னை தேற்றவா, வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா. வருகையில் உலகமே மகிழ்ந்திட, உயிரின் உயிரை இறைவா, உணவின் வடிவில் வருவாய், வாடும் உள்ளம் என்னை தேற்றவா, வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா. உலகம் வாழ நீயும் குந்தன் உடலை சிதைத்து உறவின் வழியாய் உயிரை தந்தார். உனது வழியில் நானும் எனது வாழ்வை உடைத்து உலகை மாற்றும் முடிவை தாரா. உன் அன்பின் பாதைகள் என் வாழ்வின் பாடங்கள், உன் அருள் வார்த்தைகள் என் வாழ்வின் தேடல்கள். உலகெல்லாம் மகிழ்ந்திட உள்ளத்தில் நீ வா, உயிரின் உயிரை இறைவா, உணவின் வடிவில் வருவாய், வாடும் உள்ளம் என்னை தேற்றவா, வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த உமக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதானத்திலும் புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையிலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர்வர மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடி ஜெபிக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும்.
இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of வேளாங்கண்ணி. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.